இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம். தம்முடைய அருமையான மகன் விஷாலுக்கும் அன்பு மகள் பிரைட்டிக்கும் தேவன் கொடுத்த கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததை மீண்டும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து ஆண்டவர் இந்த பிள்ளையை வளர்த்திடும்படி தேவ சமூகமாய் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அருமையான பெற்றோர், நீர் கொடுத்த கர்ப்பத்தின் கனியான ஆசீர்வாதத்தோடு முன் வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய கரம் பிள்ளையின் மேல் அமர்ந்திருந்து பிள்ளையை கண்மணி போல காத்து ஆண்டவருடைய வருகவரை வளர்த்திடும்படி நம்முடைய பிள்ளையை மனதார ஒப்பு கொடுக்க கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளையையும் பெற்றோரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகவரை இந்த பிள்ளை திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் பெற்றோருக்கும் பிறருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சாட்சியாக வளர ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாமுவேல் தெய்வ சத்தத்தை கேட்டது போல் இந்த பிள்ளையும் தேவ சத்தத்தை கேட்டு வளருகிற ஒரு நல்ல கிருபை உள்ள பிள்ளையாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை நடத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி திரும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம். நான் கேட்கறதுக்கு ஆமென்னு சொல்றேன், சரியா? ஆண்டவராய் இயேசு இந்த குழந்தையை உங்களுக்கு வளர்க்க தந்திருக்கிறார், சரியா? அதாவது பக்தி உள்ள சந்ததிகளை நீங்கள் பெற்றெடுத்து ஆண்டவருக்கு என்று வளர்த்திடும்படிதான் உங்களை ஆண்டவர் பரிசுத்தம் மெய்வாகும் மூலம் இணைத்து இல்லற வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து குழந்தையை தந்திருக்கிறார், சரியா? இப்போ ஆண்டவர் கொடுத்த பிள்ளை ஆண்டவருடைய சிக்ஷையில, ஜபத்தில, ஆண்டவருடைய வேத வாசிப்பதில் அந்த பிள்ளையை நல்லா போதித்து நல்லா வளர்த்து ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து நடத்தணும், சரியா? ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாக்குறுதிகளோடு சொன்ன வார்த்தைகளை கவனித்தீங்க. அதன்படி இந்த பிள்ளையை வளர்க்கும்படி பெற்றோருக்கும் நல்ல ஞானம் கிருபைகளை கொடுத்துள்ளோம். தேவ ஞானத்தில் பிள்ளை வளர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த பாலகனுடைய பேர் ஜெயின் பால். ஆண்டவர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஜெயின் பால் என்ற அன்பு பாலகனை நீங்க பெற்றோருக்கு வளர்க்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளையை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் பிள்ளையை ஆளுகை செய்யவும் ஆண்டவருடைய கரம் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளவும் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் நான் இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புனேன். அப்பொழுது சரியாக எனக்கு ஒரு 5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரியாக அம்மாவை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறாங்கிற டைமில் எனக்கு வயிறு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ட்ரெயின்லேருந்து கூட இறங்கிட்டோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு சரியாக அவங்க வயிற்றில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குது, அதை உடனே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தையும் வயிற்றில் இருக்க, அதை உடனே ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா ஆபத்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஆம்புலன்ஸில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போன உடனே டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உடனே அந்த கட்டியை ரிமூவ் பண்ணி ஆகணும், அந்த சிஸ்ட் இப்போ வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, இதனால் குழந்தைக்கும் அம்மாவுக்குமே ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டோடைய கிருபையினால் எனக்கு இம்மீடியட்டாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணாங்க. பண்ணி முடித்து நாங்கள் ரொம்ப வேதனையில் இருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணி எழுந்து நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குழந்தையோட துடிப்பு 2 நாள் எங்களுக்கு சொல்லவே இல்லை. குழந்தை எப்படி இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. 2 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. 2வது நாளில் தான் குழந்தையோட துடிப்பை பார்த்துட்டு குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, அம்மாவும் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்தோம். ஆண்டவரே, உம்முடைய புறஜாதிகளுக்கு முன்பாக எங்களை நீங்கள் சாட்சியாக வைக்கணும், எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு நார்மல் டெலிவரியை கட்டளையிட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் எங்களை குடும்பமாய் சாட்சியாய் முன்னாடி வைத்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். எவ்வளவோ காரியங்கள் நடந்தது. என்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கு கூட ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவங்கள 2 நாள் நாங்கள் ஐசியூவில் வச்சுருந்தோம். அவங்களும் இப்போ பூரண சுகத்தோட ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்றிகளுக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அதற்கு சாட்சிகள் நாங்கள் தான் இருக்கிறோம். எங்களுடைய கண்களே அதை பார்க்குது. அதற்காக எங்களுடைய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.